திருப்பூரில் கைது செய்யப்பட்ட வேந்தர் மூவிஸ் மதனை சென்னைக்கு அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று இரவு நீதிபதி முன்பு அவரை ஆஜர்படுத்த போலீசார் முடிவெடுத்துள்ளனர். மத்திய குற்றப்பிரிவைச் சேர்ந்த சிறப்பு காவல்படை அதிகாரிகள் திருப்பூரில் அவரை கைது செய்து சென்னை கொண்டு வந்துள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தில் வைத்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதன் சென்னை கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவரது தாய் மற்றும் 2 மனைவிகள் அவரை காண எழும்பூருக்கு வந்தனர். போலீசாரின் விசாரணையை அடுத்து இன்றே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த மதன் திருப்பூரில் உள்ள பெண் தோழியை பார்ப்பதற்காக வந்தபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதன் அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு அனுமதிச்சிருந்தாங்க. ஸோ அனுமதிக்கும் போது மதன் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதை இப்போ தனிப்பட்ட முறையில் வந்துட்டு என்னால் சந்தித்து பேச முடியல. சுற்றி காவலர்கள் எல்லாரும் இருந்ததுனால அவரும் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ அவருக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருந்துச்சா இல்லை ஒரு ஃப்ரீயாக அவராகவே எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா அப்படிங்கிற எந்த ஒரு உண்மையும் தெரியப்படவில்லை. ஸோ அது வந்து மெஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த உண்மைகள் வந்துட்டு வெளிப்படும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்படியும் ஜாமீன் மனு வந்துட்டு நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் ரிமாண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மதன் சார் தரப்பில் வந்துட்டு என்ன வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணங்கள் எதுவுமே வந்துட்டு அவரோட காரணங்கள் எதுவும் சொல்றதுக்கான சூழ்நிலையில் அவர் இல்லை. ஏன்னா சுற்றி காவலர்கள் இருப்பதனால வந்துட்டு இப்போ அவரால் வந்துட்டு எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல.